பிரேதம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் மண்டபத்திலேயே கல்யாணம் வச்சுருந்தாலும் தாலி இங்கே வந்து கட்டிட்டு போய் மண்டபத்தில் வரவேற்பு வச்சுக்குவாங்க. எனக்கு இந்த ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மயானம், இந்த மயானத்துக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில். இப்படி ஒரு காணொலியை நான் பதிவு பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. இந்த ரெண்டு சுடுகாட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரேதம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா. அதே சமயத்தில் அந்த கோவிலில் வந்து திருமணம், வளையகாப்பு, காது குத்து இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த கோவிலில் வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து அவங்க வந்து ஒரு மயானமாக பார்க்காம இதை வந்து ஒரு வழிபாட்டு தலமாக கோவிலாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கருதுகிறாங்க. பிரேதம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் திருமணம், வளையகாப்பு, காது குத்து எல்லா சடங்குகளும் இங்கே விசேஷம். மாதத்தில் ஒரு 4 முறை 5 முறை எல்லா முகூர்த்த நாள்லேயும் நடக்கும். மண்டபத்திலேயே கல்யாணம் வச்சுருந்தாலும் தாலி இங்கே வந்து கட்டிட்டு போய் மண்டபத்தில் வரவேற்பு வச்சுக்குவாங்க. வேண்டுதல் உள்ளவங்க எல்லாருமே தாலி இங்கே தான் வந்து கட்டுவாங்க. இது வந்து சுடுகாடு அப்படிங்கிற இதே கிடையாது. இது ஒரு தலம். சுடுகாடுங்கிற பயம்லாம் இங்கே கிடையாது. பச்சை குழந்தைலேருந்து கை குழந்தை வரைக்கும் வரும் போகும். வெளியூர் மாதிரி இந்த ஊரில் என்ன நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட வருவாங்க. எனக்கு இப்படி ஒரு கோவில் இங்கே இருக்குங்கிறது இப்போ தான் தெரியும். இந்த காணொலியை நீங்கள் எல்லாருக்கும் பகிர்றது மூலமாக அவங்களுக்கும் தெரிய வரும். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பத்தூர் அந்த கிராமத்தில் தான் துரையம்மாள், கிருஷ்ணம்மாள் இந்த 2 அம்மனுக்கும் இங்கே வந்து கோவில் அமைஞ்சிருக்கு.